அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கண் திருஷ்டி விலக அமாவாசை திதியில் நம்ம ஒரு சில பரிகாரங்களை செய்தாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு நம்மளுடைய வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் வருது, தொடர்ந்து நமக்கு கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னாலும் கூட கண் திருஷ்டியால் கூட அப்படி வரலாங்க. கண்ணுக்கு தெரியாத அமானுஷ சக்திகளினுடைய ஆதிக்கத்தால் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களே உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்துமே விலகி ஒரே இரவில் உங்களுக்கு அனைத்து கெட்ட சக்திகளுமே வீட்டை விட்டு வெளியே போய்விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகார முறைகளை நம்ம எப்பொழுது செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், இது பற்றிய முழுமையான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண் திருஷ்டி விலக இந்த ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் செய்தாலே போதுங்க. அதாவது பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள்களில் ஒன்று அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழம் போதுங்க. கரும்புள்ளிகள் இல்லாத மஞ்சள் நிறத்தில் இருக்குது இல்லைங்களா, பழுத்த எலுமிச்சை பழம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த பழத்தை நீங்கள் இரண்டாகவே நறுக்கிக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழத்தில் ஒரு ஓரமாக ஒரு 3 கல்லுப்பை நம்ம அதில் வைக்கலாம். அந்த கல்லுப்புக்கு எதிர்பக்கம் ஒரு 3 மிளகை இதே போல் நம்ம வைக்கலாம். அதாவது அந்த பழத்திற்குள்ளே நம்ம வைக்க வேணும். இப்படி எலுமிச்சை பழத்திற்கு உள்ளே இந்த 2 பொருள்களும் நம்ம வைக்க வேண்டுங்க. ஒரு பாதி எலுமிச்சை பழத்தில் எதிரெதிர் பக்கம் 3 கல்லுப்பும் 3 மிளகும் நம்ம வைக்கணும். அப்படி வைத்தோம் அப்படின்னா நம்ம அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே நமக்கு ஒரு வட்டமாக தெரியும் இல்லைங்களா. இதன் மேலே நம்ம ஒரு குங்குமத்தை வைக்க வேணும். அதாவது இப்போ நமக்கு ஒரு எலுமிச்சை பழம் முழுவதுமாக நமக்கு தயாராகிடும். இன்னொரு பாதி எலுமிச்சை பழம் இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி நம்ம அந்த பாதி எலுமிச்சை பழத்தையும் நம்ம செய்து வச்சுக்கணுங்க. இந்த நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டு வாசற்படி இருக்குங்க இல்லையா, அந்த வாசற்படியினுடைய 2 பக்கங்களிலும் நம்ம இப்போது தயார் செய்த அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கலாங்க. அதாவது அமாவாசை நாளன்று நம்ம அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம தயார் செய்து நம்மளுடைய வீட்டு நிலைவாசப்படியில் நம்ம வைக்கலாம். இந்த எலுமிச்சை பழத்தை நிலைவாசலில் நம்ம வைப்பதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய வாசலை முழுவதுமாக நம்ம பெருக்கிட்டு கோலம் போடலாங்க. இந்த எலுமிச்சை பழம் 3 அல்லது 4 நாட்களுக்கு அப்படியே கூட இருக்கும். மாற்ற வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒருவேளை அந்த எலுமிச்சை பழம் வைத்த முதல் நாளிலேயே அது அழுகிவிட்டாலோ இல்லை அந்த பழமானது வாடிவிட்டாலோ அதை எடுத்து முதலில் நம்ம தூரமாக நம்ம குப்பை தொட்டியில் போட்டு விடலாங்க. இப்படி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகளினுடைய அதிகத்தை அந்த எலுமிச்சை பழம் ஈர்த்துக்குங்க. இப்படி எலுமிச்சை பழம் ஈர்த்துட்டுது அப்படின்னா அந்த எலுமிச்சை பழம் உடனே என்ன செய்து விடும் அப்படின்னா அழுகி விடுங்க. அப்படி எலுமிச்சை பழம் அழுகவில்லை அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு கண் திருஷ்டியும் இல்லை, நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே அங்கேயே இருக்கலாம். அதாவது அந்த எலுமிச்சை பழமானது நாள் ஆக ஆக அழுகதாங்க செய்யும். எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது கொஞ்சம் காய்ந்து போகிவிடும் இல்லையா, அதனால் நமக்கு தவறு ஒன்றும் கிடையாது. அதாவது மொத்தமாக எலுமிச்சை பழம் காய்ந்த பிறகு தான் நம்ம குப்பை தொட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த குப்பை தொட்டியில் நம்ம போட்டு விடலாம். இந்த பரிகாரத்தை நம்ம அமாவாசையில் செய்து வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்குங்க. அதாவது நீங்கள் இந்த பரிகார முறைகளை நீங்கள் எப்பொழுதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னா, மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையிலுமே நீங்கள் இப்படி செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு முறை அப்படின்னே கூட சொல்லலாம். எல்லோருமே நம்மளுடைய வீட்டில் ஒரு எலுமிச்சைப்பழம், கல்லுப்பு, மிளகு இது 3 பொருள்களை வைத்து நம்ம எளிமையான முறையில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை நம்ம போக்குவதற்கு ஒரு மிக அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னே கூட சொல்லலாங்க. இதற்கு நம்ம அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியமுமே கிடையாதுங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் இருந்தாலே முற்றிலுமாக நம்மளுடைய கண் திருஷ்டியை முற்றிலுமாக நீங்கள் இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயுமே இந்த ஒரு முறையை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்குங்க. அப்படி நம்மளுடைய வீட்டு முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா நமக்கு தேவையற்ற சண்டை, சச்சரவு, வீண் பிரச்சனைகள் இது எதுவுமே வராது. நம்மளுடைய குடும்பமானது மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே செல்வ செழிப்பாகவும் இருக்கும். நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்து
அனைத்துமே நடக்கும். மறக்காமல் எல்லோருடைய வீட்லேயுமே இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.